அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரியதர்ஷினி பேசுகிறேன். ஸோ இந்த வீக்கோட ஹெல்த் டிப்ஸ் நிறையா பேர் கேட்டது தைராய்டு பற்றி. ஸோ தைராய்டுங்கிறது என்ன? அது ஒரு ஹார்மோன் தான். அது நமக்கு இங்கேருந்து சுரக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது தைராய்டு கிளாண்டு. கழுத்துக்கு முன்னாடி அங்கேருந்து அந்த ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் பாடியோட ஜென்ரல் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீமேல் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸும் தைராய்டுனால வர சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னன்சி சமயத்துலையும் தைராய்டு டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா, ஒன்றா தைராய்டு கம்மியாக வேலை செய்யும், இல்லைன்னா அதிகமாக வேலை செய்யும். ஸோ கம்மியாக வேலை செய்கிறத ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தைராய்டு டேப்லெட்ஸ் கொடுப்போம். அதிகமாக வேலை செஞ்சால் அது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு தைராய்டு டிஸார்டருக்கும் வேறு விதமான சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு இப்போது எக்ஸசிவ் வெயிட் கெயின் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, இல்லை நிறையா ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தைராய்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதை பண்ணி அதில் தைராய்டு கரெக்டாக செக்ரீட் ஆகலைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது இந்த தைராய்டு சாப்பிட்டா லைஃப் லாங்காக சாப்பிடணுமான்னு. மோஸ்ட்லி லைஃப் லாங்காக இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் த தைராய்டு கண்ட்ரோல் இஸ். ஸோ தைராய்டு கண்ட்ரோல் நல்லா அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நடுவிலே கூட ஸ்டாப் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது டோஸ் ஆஃப் தைராய்டு இப்போ 25 எப்படின்னா ஓகேயா, இல்லை 100-150 எனக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வேல்யூ வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. வேல்யூ வச்சுட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாடிக்கு எந்த அளவுக்கு தைராய்டு சத்து தேவைப்படுதோ அதுதான் டேப்லெட் ஃபார்மில் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ நிறையா தைராய்டு சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வராது. உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற அமௌண்ட்டு தான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தைராய்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி 3 months நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும் டில் த லெவல் கெட்ஸ் நார்மலைஸ். இப்போ நார்மலைஸ் ஆனதுக்கப்புறமே நீங்கள் செல்ஃபாக அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணால் போதும். குறிப்பாக ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோடனே தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் தைராய்டு அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண டேப்லெட்டை நீங்களாக தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரெக்னென்சியில் தைராய்டு லெவல் ரொம்ப கம்மியாக வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். 2.5 தான் கட் ஆஃப், அதுக்கு கீழே தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப நல்லது, பேபியோட க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது.